சரி, இப்போ நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, நம்ம இந்த மெடிடேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். மெடிடேஷன்ல இறைவணக்கம், குரு வணக்கம், குறிப்பாக ஞான மார்க்கம் அப்படின்னா என்ன? ஒரு இறைவணக்கத்தை சும்மா பாடுறதுக்கும், பொருள் புரிந்து பாடுறதுக்கும், உணர்ந்து பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அப்ப யாரு சக்சஸ் ஆவாங்க அப்படின்னா, நம்ம உணர்வாளரா மாறணும் அப்படின்னா, அந்த விஷயத்த நாம ஒரு பாட்டு பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, ஆஹ் எல்லாம் வல்ல தெய்வம் அது பாட்டு பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாம் வல்ல தெய்வம் அதுன்னு ஒரு சின்ன குழந்தைய பாட சொன்னீங்கன்னா, குழந்தை பாடிடும். இப்ப நீங்கள் நானும் பாடுவோம். குழந்தைக்கு பொருள் புரியுமா? அப்படின்னா, கண்டிப்பா பொருள் புரியாது. ஆனா அழகா பாடும். ஆனா, நமக்கு பொருள் புரிஞ்சு நாம பாடுவோம். சரிதானுங்களா? பொருள் புரிதலே 2 விதம் இருக்கு. மேலோட்டமான பொருள் புரிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆழமான பொருள் புரிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாம ஆழமான பொருள் புரிதலுக்குள்ள வந்தோம்னா தான், உணர்வுபூர்வமான ஒரு ஆசிரியர்களாக மாற முடியும். சரியாங்களா? "அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி" நீங்க பாடுனீங்கன்னா, நீங்க முக்தி நிலை அடையிற அளவுக்கு அந்த பாடல் வரிக்கு உங்களுக்கு சக்தி இருக்கு. ஆமா, இது YouTubeலயும் போட்டிருக்கோமா? YouTubeலயும் நம்பர் ஷேர் பண்ணிருங்க. ஏதாவது ஓகே உங்களுக்கு சார். டவுட் இருக்குதுன்னா, நீங்க இமிடியேட்டா இன்னைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா டைம் இல்ல. திரும்ப திரும்ப நம்ம ரெகுலரா பெர்ஃபெக்ட்டா பண்றவங்க அப்புறம் சோர்வாயிருவாங்க. அடுத்தடுத்து நம்ம போகலின்னா. ஓகே? ஓகே. ஆ சரி. அந்த விதத்துல ஒவ்வொரு வரியும் நீங்க ஆழமான ஒரு புரிதலோட அந்த வரிகள நம்ம பாடுற அளவுக்கு வரணும். அப்பதான் நம்ம உணர்வுபூர்வமா அதுல பயணிக்க முடியும். சரிங்களா? சரி. அந்த விதத்துல அ இந்த மெடிடேஷன் பொறுத்தவரைக்கும், மெடிடேஷன் மட்டும் கிடையாதுங்க. ஒரு கைப்பயிற்சி செய்யறீங்க அப்படின்னாலும், அது ஏன் செய்யறோம்? எதுக்கு செய்யறோம்? எப்படி செய்யணும்? எப்படி செய்யக்கூடாது? அதுவும் நமக்கு தெரியணும். இவ்வளவுதான் சிம்பிள். சரிங்களா? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறது போல, ஒவ்வொன்னுலயும் நீங்க ஏன், 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 ஏன்னு கேட்டே இருக்கணும். ஆசிரியர் பயிற்சி அதே மாரி தான். சரிதானுங்களா? அப்போ மெடிடேஷன் பொறுத்தவரைக்கும், அதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இறைவணக்கம், இறைவணக்கத்த பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன். நான் வாய்ப்பு இருந்ததுன்னா, ஒவ்வொரு இறைவணக்கம் உங்களுக்கு வர்றப்பவுமே, இப்ப ஒரே மாதிரி இறைவணக்கம் போயிட்டு இருக்காதுன்னு நெனைக்கிறேன். மாறி, மாறி வந்துட்டு இருக்கும். ஆமா, இறைவணக்கம், குரு வணக்கம் கூட இவங்களுக்கு ஒரு டியூன் பண்ணிக்கலாமா? ஒரே மாதிரி இறைவணக்கம், ஒரே மாதிரி குரு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஒரே மாதிரி வரட்டும். சரிங்களா? அது ஓகே. அந்த 2 முதல்ல குடுத்த மாரி மாசம் மாசம் ஒண்ணு குடுத்துருங்க. ஆமா. இல்லைன்னா, இப்ப நம்ம இந்த பாடல் வரிசையில 1, 2ன்னு வர்றத, இறைவனுக்கு குரு வணக்கத்த செட் பண்ணி, ஒரு 15 நாளைக்கு அந்த 2 பாட்டு மட்டும் கன்டினியூவா வர மாதிரி. ஏன்னா 2 பாட்டு தானே வாரத்துக்கு ஒண்ணுன்னா, 15 நாளைக்கு 2 பாட்டு மனப்பாடத்துக்கு வருது. அந்த 2 பாட்ட கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே சமயம் அந்த பாட்ட அத வேணா நினைவுபடுத்த குரூப்லயும் போட்டுருவோங்க. அதையும் பண்ணிருங்க. ஆ அப்போ அந்த இறைவணக்கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பொருள் சொல்லிடுறேன். எல்லா பாடலுக்குமே பொருள் சொல்லணும். பட் இறைவனுக்கு ஒரு வணக்கத்துக்கு கண்டிப்பா பொருள் சொல்லி அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துர்றோம். ரைட். அப்ப அந்த பொருளோட புரிந்து அந்த இறைவணக்க பாடல நீங்க கவனிக்கிறப்போ, வாய்ப்பு இருந்தா கூடவே நீங்க சேர்ந்தும் பாடலாம். சரிங்களா? உணர்ந்து பாடுறப்போ, அது அந்த தியானத்துல நீங்க ஆழ்ந்த நிலைக்கு முடியும். ரைட். அடுத்தது, ஆ இறைவனுக்கும், குருவனுக்கும் முடிச்சாச்சு. சரி. இப்ப அன்னை, தந்தை, ஆசான் வணக்கம். இதுக்குள்ள நெறைய விஷயம் இருக்குது. இதை நீங்க எப்படி எடுக்கணும்? அதாவது நான் இப்ப சொல்றது எல்லாமே உங்களுக்கு தான் நான் சொல்றேன். சரிதானுங்களா? நீங்க போய் புதிய அன்பர்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் டெப்த்தா சொன்னீங்கன்னா, அவங்க அங்க நிக்க மாட்டாங்க. ஓடிருவாங்க. நான் உங்களுக்கு முதல்லலாம் இந்த அளவுக்கு சொல்லல. ஜஸ்ட் இறைவனுக்கோ, குருவனுக்கோ பாடுங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்கிறோம். புதுசா வர்றவங்களுக்கு அது போதும். பட் உங்கள அளவுக்கு ஆசிரியர் அளவுக்கு வர்றப்ப இது டெப்த்தா நம்ம போகணும். சரி. இப்ப இறைவனுக்கு, குருவனுக்கு பாடியாச்சு. இப்ப அன்னைக்கு வணக்கம் அப்படின்னா, பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மாவோட உருவத்த நெனச்சு
ஒரு வணங்குதல் பண்ணுவாங்க. சரிதானே? நாம இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ன சொல்றோம்னா, அம்மாவோட முழு உருவத்தை நினைச்சுக்கிறோம். அவங்களால நாம் அடைந்த நன்மைகளை எல்லாம் அந்த ஒரு செகண்ட்ல இதெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சிருந்தா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். சரிதானுங்களா? அந்த ஒரு செகண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்? அம்மாவால நம்ம பெற்ற நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து அவங்கள நன்றியுணர்வோட வணங்குறோம். அந்த நன்றியுணர்வோடு வணங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூட அவங்க ஒரு மலர்ந்த முகத்தோட, ஒரு மலர்ச்சியா, ஒரு சிரிப்போட, தெய்வீகமா அவங்க கைகளை உயர்த்தி நம்மள வாழ்க வளமுடன் வாழ்த்துறாங்கன்னா, எப்படி இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். உணரணும். உண்மையாலுமே அம்மா கால தொட்டு நீங்க வணங்குறப்ப, அவங்க உணர்வுபூர்வமா உங்கள வாழ்த்துனாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுல எவ்வளவு வாழ்த்து அலை உங்களுக்கு வருங்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். சரி, இதுவுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப அம்மாவ நீங்க வணங்குறப்ப, அவங்களுடைய அம்மா, அப்பா உங்க அம்மாக்குள்ளதான் இருக்காங்க. சரிதானுங்களா? அவங்களுக்குள்ள அவங்களோட அம்மா, அப்பா, அவங்களோட அம்மா, அப்பா. இப்படி நம்ம அம்மா வர்றதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான முன்னோர்கள் பெற்ற பதிவுகள் நம்ம அம்மா கிட்ட இருக்கு. பதிவுகள் இருக்கு. சரிங்களா? உடல் ரீதியா இல்லைனாலும், அவங்க பெற்ற பதிவுகள் நம்ம அம்மா கிட்ட இருக்கு. அதற்கு முன்னாடி 5 அறிவு உயிர்கள், 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு தாவரத்திலிருந்து எல்லா பதிவும் அம்மாக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ளே இருக்கு. பட் அம்மாவை நீங்க நினைக்கிறப்ப அப்படி நினைங்கன்னு நான் சொல்றேன். ஃபைனலா பிரபஞ்சம். இது கொஞ்சம் உங்களுக்கு பழக்கத்துக்கு வரணும். இப்போதைக்கு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அம்மாவை நினைக்கும் போது டோட்டல் பெண்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பெண் சக்தி எல்லாம் மொத்தமா பிரபஞ்ச சக்தி வரைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் ஒரு சேர வித்தின் செகண்ட்ல நீங்க நினைச்சிடலாம். நினைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உலகத்தையே நினைக்கிறனால வித்தின் செகண்ட்ல நினைச்சிடும் இல்லையா? அது மாதிரி அம்மா, அவங்க முன்னோர்கள், அவங்க முன்னோர்கள், அவங்க முன்னோர்கள் அப்படியே நம்முடைய பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தலைமுறைகளா நமது முன்னோர்களாக இருந்த அந்த உயிர்களை நாம் என்ன பண்றோம்? நன்றியுணர்வோட வணங்கிக் கொள்றோம். அப்ப அம்மாவை வணங்கும் போது எல்லா முன்னோர்களுடைய வாழ்த்தையும், குறிப்பா பிரபஞ்ச அன்னை, ஏன்னா பெண்ணினுடைய வெளிப்பாடாக நாம பிரபஞ்சத்துல பாக்குறது டோட்டல் பிரபஞ்சமே சக்தியினுடைய வெளிப்பாடு, பெண்ணினுடைய வெளிப்பாடு தான். அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய அன்னையாக மலர்ச்சி பெற்றிருக்குதுன்னு நீங்க புரிதலுக்கு வரணும். இது மறுபடியும் சொல்றேன். இது நீங்க உணர்ந்து செய்ய 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 செய்யதான் இது உணர்வுக்கு வரும். சரிதானுங்களா? அப்போ நம்மளுடைய அந்த உணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ப அம்மா, அவங்களோட முன்னோர்கள், அப்படியே எல்லா உயிர்கள், அப்படியே பிரபஞ்ச அன்னை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த பிளஸ்ஸிங்க அவங்க ஃபுல்லா டோட்டல் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பிளஸ்ஸிங் வர மாதிரி, முன்னோர்கள்ட்ட இருந்து ஒரு பிளஸ்ஸிங் வர மாதிரி பண்ணி. அதுக்கு அடுத்தது தந்தைக்கு வணக்கம் அப்படின்னா, அப்பா, அப்பாவுடைய முன்னோர்கள், அவங்க முன்னோர்கள், அவங்க முன்னோர்கள், அவங்க முன்னோர்கள், அப்படியே போனீங்கன்னா அப்பாவோட வழியிலையும் பல்லாயிரக்கணக்கான பிறவிகள். அதுக்கு முன்னாடி 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு தாவரங்கள். அதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள், பிரபஞ்சம். அதற்கு முன்னாடி சுத்தவெளி. சரி, சிவம் சக்தி அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு குறைவு. மகரிஷியோட பாடல் இருக்கு. அதுல இதை பத்தி தெளிவா விளக்கம் சொல்லியிருப்பாங்க. சிவம் என்பது ஆண் தன்மை, சக்தி என்பது பெண் தன்மை. நீங்க உங்க அன்னை தந்தை வணக்கத்துக்குள்ளேயே டோட்டல் இறை ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் இருந்து முழு சக்தியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றலே தான் நம்முடைய தந்தையாக, தாயாக மலர்ச்சி பெற்றிருக்கு. சரிதானுங்களா? அப்போ அந்த சிவபுராணத்துல கூட அந்த ஒரு வரி கொடுப்பாங்க. இறைவனை என்னுடைய தந்தை அப்படின்னு நிறைய பக்கம் சொல்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய தந்தை வடிவத்தில் இருக்கிறது எல்லாம் வல்ல இறையாற்றலே தான். அப்ப தந்தை முதல் கொண்டு இறையாற்றல் வரைக்கும் எல்லாரோட பிளஸ்ஸிங்கையும் நீங்க வாங்குறீங்க. அப்ப முன்னோர்கள் எல்லாருடைய ஆசிகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்திலையும் பெறும்போது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட கர்ம வினைகளைத்தான் நம்ம தாங்கிட்டு வந்திருக்கிறோம். அவங்க உடல் வேற, நம்ம உடல் வேறையா இருந்தாலும்
அதுக்குள்ள இருந்த அந்த உயிராற்றல் தான் இப்ப டிராவல் பண்ணி நம்ம கிட்ட வந்திருக்கு. இது என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு தாட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சரிதானுங்களா? நாம எப்படி நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு ஒரு தாட் நம்ம கிட்ட அதிகமா இருக்கோ, அப்படி நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு நாம நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக தாட் இருக்கும். குறிப்பாக இந்த 7 ஜென்மங்களுக்குள்ள தொடர்பு அதிகமா இருக்கு. நம்ம அம்மா அப்பா 2 பேரு, அவங்க அம்மா அப்பா 2 பேர் 4 பேரு, அவங்க அம்மா அப்பா 4 2 8 பேரு, 16 பேரு, 32 64 சரிங்களா? 128 256 இந்த இந்த 7 தலைமுறையில் இருக்கிறவங்களோட ஒரு அட்ராக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப அவங்கள நம்ம நினைச்சு வணங்கும் போது அவங்க எல்லாருடைய ஆசையும் நீங்க கிடைக்கிற மாதிரி உணர்வுபூர்வமா அந்த பிளெஸிங் வாங்கி பாருங்க. நான் இன்னையில இருந்து சொல்றேன். இத்தனை நாள் நீங்க செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னையில இருந்து சொல்றேன். எப்ப தவம் பண்றப்போவுமே உங்க அம்மாவை நினைச்சீங்கன்னா அம்மாவுடைய முன்னோர்கள்ல இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் அத்தனை பேரை ஒரு சேர உடனே நினைச்சிடலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு நினைக்க வேண்டாம். சிலர் நம்ம போட்டோல தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம அம்மாவோட அம்மா அப்பா. இல்லாட்டி அவங்க அம்மா அப்பா வரைக்கும் தெரியலாம். அந்த தெரிஞ்ச போட்டோவை நினைச்சுக்கோங்க. மத்தவங்க எல்லாத்தையும் உயிர்களா நினைச்சு வணங்கி அவங்க எல்லாரும் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. சரிங்களா? தெரிந்தோ தெரியாமலோ இந்த உயிர் உங்க அம்மா அப்பா உடல்லயோ அவங்க அம்மா அப்பா உடல்லயோ பல உடல் இருக்கிறப்ப அவங்களோட முன்னோர்களுக்கு ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம். பார்க்காம விட்டுருக்கலாம், கவனிக்காம விட்டுருக்கலாம், கடமையை செய்யாம விட்டுருக்கலாம், மன வருத்தப்படுத்தி இருக்கலாம். அப்படி இருக்கிற பதிவுகள் தான் நம்மகிட்ட மிகப்பெரிய பாவப் பதிவுகளாக வந்துட்டு. சரியானுங்களா? அப்ப முன்னோர்களுடைய அந்த சாப வினைகள்ல இருந்து நம்ம முற்றிலும் வெளியே போவோம். அதுக்கு தான் குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. சரிதானே? குலதெய்வம் அப்படிங்கிறது நமது முன்னோர்களுடைய ஆத்ம சக்தி இணைந்திருக்கிற ஒரு இடம். சரியாங்களா? அந்த குலதெய்வத்தை நீங்க வழிபடும் போது மொத்த முன்னோர்களுடைய ஆத்ம சக்தி நீங்க வழிபடுறீங்க அப்படிங்கிறது தான் அதுல பொருள். அப்ப நாம அந்த அளவுக்கு வழிபாடு அளவுல இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இங்க நாம என்ன பண்ணலாம்? நம்ம அன்னையை நினைக்கும் போது அன்னையினுடைய முன்னோர்கள் அத்தனை பேரையும் பிரபஞ்சம் வரைக்கும் நினைச்சு நன்றியுணர்வோட வணங்கி பிரபஞ்சத்திலிருந்து நம்ம அம்மா வரைக்கும் அத்தனை சக்திகளுடைய பிளஸ்ஸிங்கை நீங்க உள்வாங்கிக்கணும். இது உணர்வுபூர்வமா ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல உள்ள வந்துடும். நீங்க பிளஸ்ஸிங் மட்டும் அந்த உணர்வா வாங்கிக்கணும். அப்பாவை நினைக்கும் போது அப்பா தொடங்கி சுத்தவெளி வரைக்கும் இருக்கிற அத்துணை அம்மா விஐபி நம்பருக்காக இப்ப எதுவும் பிளான் பண்ணாதீங்கம்மா. நான் சொல்றது கவனிச்சுட்டு வாங்க. விஐபி நம்பர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுல கவனத்தை வைக்காதீங்க. இப்போ டெப்தா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். சரிதானா? நீங்க பொறுமையா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போய் அந்த நம்பர் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெளிவா பாருங்க. பொறுமையா பாருங்க. ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். இல்லைன்னா எல்லாருக்குமே கொடுப்போம். அது கொடுக்க மாட்டோங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்களாம் ஓராண்டுகளுக்கு மேல பயணத்தில் வந்திருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒரு நாள் டைம் இருக்கு. பொறுமையா பண்ணுங்க. ஓகே ரைட். அப்ப என்ன சொன்னோம்? அப்பாவுடைய உருவத்தை வணங்கும் போது அப்பா துவங்கி முன்னோர்கள் அத்தனை பேரையும் வணங்கி சரிங்களா? உயிர்கள் எல்லாம் உங்க மனதில் அகக்காட்சியா வந்துடணும். சுத்த வெளி வரைக்கும் போயிடும். அன்னை தந்தை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம்னு நம்ம சொல்லும் போது மகரிஷி அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா குருமார்களுடைய சாரம். சரியாங்க? மகரிஷிக்குள்ள எல்லா மகான்கள் சொன்ன நல்ல விஷயங்களும் உள்ள அடங்கி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரியானுங்களா? அப்ப மகரிஷி அப்படின்னு நாம இப்ப வந்து இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள்ங்கிற அந்த வரிசையை நம்ம எடுத்துடுறோம். ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க அதை எடுக்க மாட்டீங்க. எல்லாரும் நடத்துறப்போ அது வராது. எல்லா தியானத்திலையும் வராது. நீங்க வெவ்வேறு இடங்கள்ல செய்யறப்போ அந்த வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்க மகரிஷியை நினைக்கும் போது மகரிஷியை முன்னாடி நிறுத்திட்டு மற்ற எல்லா மகான்களையும் பின்னாடி நினைச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது. சரிங்களா? ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம்னு சொல்லிட்டா மகரிஷி முன்னாடி நிறுத்தி அவருக்கு பின்னாடி வள்ளலார், அவருக்கு பின்னாடி தாயுமான சுவாமிகள், அதுக்கு பின்னாடி மாணிக்கவாசக சுவாமிகள், பரஞ்சோதி மகான், திருவள்ளுவர், இயேசு மகான், நபிகள், புத்தர் அப்படின்னு அந்த அந்த வரிசையை நீங்க வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சித்தர்களும்
மகான்களும் மகரிஷியோட இணைஞ்சு நின்று பரிபூரணமா நம்மளை வாழ்த்துறாங்க. இதை உணர்வு பூர்வமா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வாழ்த்து அலைகளை பெறணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அவங்க எப்பவுமே கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பட் நாம பெறுகிறோமா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. ஓகே, அப்ப அதை நீங்க உணர்வுபூர்வமா அதை அட்டன் பண்ணும்போது அந்த தெய்வீக நிலையில அந்த குருமகானை நினைந்து அவரால் நாம பெற்ற நன்மை எத்தனை பாருங்க. அவர் இல்லாட்டி நாமெல்லாம் எப்படி இருந்திருப்போம்னு அடிக்கடி யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அப்பதான் இந்த ஆசிரியர் பயிற்சியை உங்களால தொடர முடியும். சரிங்களா? எத்தனை கிட்டத்தட்ட 1500 பேர் சேர்ந்த பேட்ச் நீங்க. இப்போ ஒரு 400 பேர் தான் செலக்ட் ஆகி வந்திருக்கிறீங்க. சரிதானே? அப்ப என்ன காரணம்னா அந்த குருவினுடைய மேன்மை என்னங்கிறது இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து ஆழமா புரியாம இருக்கு. அப்ப குருமகானுடைய மேன்மையை நாம் அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நாம் இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறோங்கிற ரெண்டை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? மற்றது எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அப்ப எல்லா மகான்களுடைய ஆசிகளையும் வாங்கிக்கிறோம். ரைட். அதுக்கு அடுத்தது இப்பதான் மெயின் விஷயம், இட தூய்மை. அந்த வார்த்தையே தெளிவான வார்த்தை, தமிழ் விளக்கம் இட தூய்மை. நம்ம தியானம் செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்னா தூய்மையா இருக்கணும். தூய்மையானா நீங்க வந்து ஒரு சீமார் வச்சு பெருக்கி தண்ணி வச்சு தொடச்சு இப்படி ஒரு தூய்மை நீங்க பண்றோம் இல்லையா? வீட்டுல எல்லாரும் பண்றோம். இது வந்து ஜடப்பொருள்ல தான் தூய்மை நிகழும். அதுக்கப்புறம் அந்த காற்றை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் சாம்பிராணி, ஊதுபத்தி போன்றவற்றை பயன்படுத்துறீங்க. அதுல கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா அந்த காத்து தூய்மை ஆகும். சரிங்களா? நிறைய பேர் அந்த அக்னிஹோத்ராவெல்லாம் கூட பண்ணுவாங்க. அந்த காற்று சுற்றிலும் தூய்மையாகும். மந்திரங்கள் ஒழிச்சீங்கன்னா அங்க இருக்கிற சக்தி ஓட்டங்கள் தூய்மையாகும். சரிதானுங்களா? ஆனா இது எல்லாவற்றையும் தூய்மை செய்யறது. ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நம்ம உடம்புலயும் நம்ம குடும்பத்திலயும் வீட்டுக்குள்ளேயும் தாக்குதலை நிறைய ஏற்படுத்துது. வெளியில திருஷ்டி பொம்மைன்னு ஒண்ணு வைப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? எல்லாரோட வீட்லயும் இருக்கும். அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டை பாக்குறப்ப பார்த்தோன்னே அப்பா இவ்வளோ பெருசா நல்லா இருக்கே அப்படி ஏதோ ஒன்று நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இப்படி கட்டினாங்க, எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க அப்படி நினைக்கிறப்ப அந்த எண்ண அலைகள் அந்த வீட்டுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி அங்க வந்து நிற்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு பொம்மை வைக்கும்போது அவங்க எண்ண அலைகள் மாறிடும். அந்த வீட்டை பற்றி ஒரு ஆச்சரிய வினா வராம இருக்கும். அப்ப அதற்கான ஒரு நெகட்டிவ் தாட் வராம இருக்கும். இப்படி நம்மளை பற்றியோ நம்ம இல்லத்தை பற்றியோ எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரோட்ல போறவங்க வர்றவங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர். அதான் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்ணு பார்த்து ஐயோன்னு வியந்தாங்கன்னா அந்த இடத்துல நிறைய டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்ப நாம தியானம் பண்ணும்போது இது போன்ற அந்த அலைகள் நம்ம வீட்டுல இருக்குது அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்குதுன்னா அது நம்மள தொந்தரவு பண்ணும். அப்ப நாம முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தியானத்துல பண்ணும்போது இட தூய்மை, நாம இருக்கிற அந்த இடத்தை தூய்மை செய்து பழகணும். எப்படி தூய்மை செய்யறது? பிரபஞ்ச ஆற்றலை முழுமையா நாம் உட்கார்ந்துருக்கிற அந்த இல்லம் முழுக்க இறக்கணும். இறக்க முடியுமா? நிச்சயமா முடியும். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி காமிச்சிருக்கேன். 2 கையை நீட்டி 2 கையை மேல கீழே அசைக்க வச்சு ஒரு கையை மட்டும் முழுசா கவனிச்சு இந்த பிரபஞ்ச சக்தி இறங்குற மாதிரி பாவித்து அதுக்கப்புறம் 2 கை அசைக்கிறப்ப நீங்க பிரபஞ்ச சக்தி இறங்குனதா பாவித்த அந்த கை பயங்கர வெயிட்டா இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. அப்போ சரிங்களா? இந்த அழைத்த குரலுக்கு ஓடோடி வருவான் இறைவன் சொல்றாங்க இல்லையா? அது வந்து பொய் கிடையாது. நீங்க இறை ஆற்றலை நீங்க கூப்பிட்டா அது இம்மீடியட்டா என்ன ஆகும்? நமக்குள்ள வந்து அபரிவிதமா இறங்கி வேலை செய்யும். ஆனா நம்ம மனப்பூர்வமா உணர்வு பூர்வமா நம்பிக்கையோட அந்த விஷயத்த செய்யும். இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி செஞ்சீங்கன்னா ஒன்றும் பலன் அளிக்காது. சரி, அப்ப என்ன சொல்றோம்? நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின.
நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்தை சுற்றிலும் இது உங்களுடைய மன விரிவை பொறுத்தது. ஒரு சிலர் உங்க வீட்டை நினைக்கலாம், ஒரு சிலர் உங்க தெருவை நினைக்கலாம், ஒரு சிலர் உங்க ஊரை நினைக்கலாம், ஒரு சிலர் இந்தியாவை நினைக்கலாம், ஒரு சிலர் உலகத்தை நினைக்கலாம். நான் எப்ப நினைச்சாலும் மொத்த பிரபஞ்சத்தை தான் நினைக்கிறது. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. சரியான மொத்த பிரபஞ்சத்தையும் நினைக்கிறது. ஏன்னா பிரபஞ்சம் கடந்து இருக்கிறது இறை ஆற்றல். அது எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் நாம் அமர்ந்துள்ள இடம்னா இது பிரபஞ்சத்துல தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப பிரபஞ்சம் முழுக்க அந்த இறை ஆற்றல் நிரம்பட்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப நாளா அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உங்களோட நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்ச நாளைக்கு உங்க வீடு ஃபுல்லா ஃபில்லப் பண்ற மாதிரி பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அந்த இடத்த அப்படியே விரிச்சிட்டு போனீங்கன்னா பிரபஞ்சம் வரைக்கும் அந்த ஆற்றல் உங்களால பரவும். அவ பிரபஞ்சம் வரைக்கும் அந்த ஆற்றல் பரவும் போது அது உங்களுக்கு மட்டும் நன்மை செய்யறது இல்லை. பிரபஞ்சத்தில் இருக்கிற பல கோடி அண்டங்கள், அதில் இருக்கிற உயிர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்றீங்க நீங்க இப்ப? இட தூய்மை செய்கிறீர்கள். சரிங்களா? அதுதான் நடக்குது. இது நடக்குமா? நிச்சயமா நடக்கும். உங்க மனதிற்கு, உங்க எண்ணத்திற்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. ஏங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை சுத்தி அந்த சக்தி நிரம்பணும்னா நிரம்புது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பணும்னு சொன்னா ஏன் நிரம்பாது? நிச்சயமா நிரம்பும். அது நிரம்பிட்டே தான் இருக்குதும் கூட. சரிங்களா? அப்ப இட தூய்மையில நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும். இந்த வார்த்தையை மாத்தக்கூடாது. நீங்க ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேரு நாம் அமர்ந்துள்ள இல்ல வளாகம் முழுவதும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு அடிப்படை லெவலுக்கு அது ஓகே. நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த வீட்டை சுற்றிலும், அந்த இல்ல வளாகம் முழுவதும், சரி அந்த நிறுவன வளாகம் முழுவதும் இதெல்லாம் ஓகே. அப்ப அந்த இல்லம் முழுக்க, நிறுவனம் முழுக்க அந்த சக்தி பாயும். ஓகே. அதுக்கு ஏன் எல்லை கட்டுறீங்கன்னு கேட்கிறேன் நான். நீங்க இப்ப ஆசிரியர்கள் அப்படின்னா, நீங்கள் எல்லையற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஜாதிக்குள்ளேயோ, மதத்துக்குள்ளேயோ, மொழிக்குள்ளேயோ, இனத்துக்குள்ளேயோ, சரியா எதற்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எல்லை கட்டக்கூடாது. அப்ப நாம் அமர்ந்துள்ள இடம்னா நம்ம பிரபஞ்சத்தினோட மையத்துலதான் அமர்ந்து இருக்கிறோம். அப்ப ஹோல் பிரபஞ்சத்தை நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்கிற சுத்த வெளியை நினைச்சுக்கோங்க. சரியானுங்களா? அந்த சுத்த வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்மை சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அந்த அளவுக்கு மன விரிவு வராது. ஏன்னா பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னா மிக பிரம்மாண்டம். பட் பிரபஞ்சம் முழுக்க போகணும்னு நீங்க நினைச்சா நடக்கிறது, நடந்து. ஏன்னா உங்களுக்கு தான், எனக்கு தான் பிரபஞ்சத்தை பத்தி தெரியாது. ஆனா உங்களுடைய எண்ணத்திற்கு பிரபஞ்சத்தை பத்தி நல்லா தெரியும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப இதுல ஒரு டெக்னிக் என்னன்னா, அந்த அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும்ங்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது நல்ல உதாரணங்கள் இருந்தாலும் நீங்க அதை வந்து சொல்லுங்க. அதையும் நம்ம கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு கடல் இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான கடல் பரப்பு. அதை அப்படியே நீங்க கண்களை மூடி அப்படியே கற்பனை செய்யுங்க. பிரம்மாண்டமான கடல் பரப்பு. பார்த்தா நீளம், லென்த்தா இருக்கு, அகலமா இருக்கு, ஆழமா இருக்கு. அப்படியே ப்ளூ கலர்ல, அந்த ஒயிட் கலர்ல அந்த நுரை அப்படியே அடிச்சுட்டு அலை அலையா வந்துட்டு இருக்கு. அப்ப அது எவ்வளவு பெரிய கடல்னு பாருங்களேன். எவ்வளவு ஆழத்துல இருக்கிற கடல். இப்ப அந்த கடலினுடைய மையத்துக்கு நாம போறோம்னு வச்சுக்கோங்க. கடலினுடைய மையத்துக்கு நாம போறோம். இப்ப மையத்திலிருந்து பாக்குறோம். முன்னாடியும் பின்னாடியும் மேலையும் கீழையும் பக்கவாட்டிலையும் எல்லா பக்கம் நீரு நீரு நீர், நீரின்றி எதுவுமே இல்லை. அப்படிதான் இருக்கும். பல கிலோமீட்டருக்கு அது அப்படியே நீரா இருக்குன்னு. இப்ப நீரினுடைய தன்மை என்னன்னா, அது ஒரு அழுத்த தன்மை இருக்கும். சரிங்களா? நீருக்கு ஒரு அழுத்த தன்மை இருக்கும். அப்ப நம்மை சுற்றி அந்த நீர் அப்படியே டோட்டலா நம்மளை அழுத்திட்டே இருக்கும் எப்பவுமே. சரிங்களா? அப்ப அந்த கடல் நீர் எப்படி நம்மை சுற்றிலும் உச்சந்தலையில் அழுத்திட்டு இருக்கும். கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கீங்க. தண்ணி உங்களை எங்கெல்லாம் தொட்டிருக்கும். சரிங்களா?
நம்ம உடலுக்குள்ள ஊடுருவி கூட அது பாய்ந்து கொண்டிருக்கும், தோலின் வழியாக, துவாரங்களின் வழியாக. அப்ப அந்த இறை ஆற்றல் எப்படி இருக்குதாமா, அந்த கடல் போல நிரம்பி இருக்குது. கடல் அலை நீர் நிரம்பி இருப்பது போல இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த இறையாற்றல் வந்து நிரம்பி இருக்கிறது. அந்த இறையாற்றலுக்குள்ளதான் நம்ம இப்ப இத்தனை வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல அந்த நம்மை சுற்றி அந்த இறையாற்றல், இந்த கடல் நீர் நம்மளை எப்படி சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கோ அது போல இந்த இறையாற்றல் நம்மளை சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கிறத நீங்க என்ன பண்ணணும்? பாவித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவனை இது கொஞ்சம் கொஞ்சமா வரும். பட் ஈஸியான ஒரு விஷயம். உணர்வுபூர்வமா நம்பி செஞ்சீங்கன்னா இம்மிடியட்டா ரிசல்ட் பார்க்கலாம். அப்ப என்ன நடக்கும்னா, நம்ம வீட்டுல நம்மை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு அப்படியே விலகி 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 போய் டோட்டலா அந்த இடம் வந்து பியூரிட்டி ஆயிடும். சரிங்களா? சரி, அப்போ அந்த அது போல ஒரு ஃபீலை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிப்போம். இல்ல பிரபஞ்ச சக்தி அப்படியே மேல இருந்து இறங்குற மாதிரியும் அது உங்களை சுற்றி அப்படியே பரவி அப்படியே நிரம்புது. இப்போ ஒரு குடம் இருக்குது, அல்ல ஒரு பெரிய ட்ரம் இருக்கு, நடுவுல நீங்க உட்காந்துட்டீங்க, மேல இருந்து தண்ணியை ஊத்தி நிரப்புறாங்கன்னா அந்த ட்ரம் ஃபுல்லா நிரம்பி வர்றப்ப அது போல அந்த பிரபஞ்ச சக்தி உங்களை சுற்றி அப்படியே நிரம்பி 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 வர்றதை நீங்க ஃபீல் பண்ணும். இது இட தூய்மை. அப்ப இடம் எப்படி ஆயிடுச்சு? அந்த இடத்துல இருக்கிற டோட்டல் நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள், சக்திகள் எல்லாமே வெளியேறி அந்த இடம் ஃபுல் பாசிட்டிவா இருக்கு. ஃபுல் பாசிட்டிவா இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு நீங்க வந்து வரணும். இறை ஆற்றல் நம்மளை சுற்றி திணிவு பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அதற்கு நாம உணர்வை நம்ம வந்து வெளிப்படுத்தினா போதும். இரண்டாவது, அருளாற்றல் பாய்ச்சுதல். இது ரொம்ப 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 முக்கியம். இந்த அருளாற்றல் பாய்ச்சுதலுக்குள்ள நிறைய நிறைய நுட்பங்களை மகரிஷி அவங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் நல்லா. அருளாற்றல் பாய்ச்சுதல் என்ன சொல்றோம்? அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். எது? அந்த அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி எங்கிருந்து வருது? பிரபஞ்சத்திற்கு அப்பால எல்லையற்ற வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல். நீங்க இட தூய்மைக்கு கூட நான் சொல்ற வார்த்தை, பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, உங்களை சுற்றி அப்படியே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறதாவும் அதனோட மையத்தில் நீங்க இருக்கிறதாவும் வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப பிரபஞ்ச காந்த சக்திக்குள்ள, வான்காந்த களத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிதான் இருக்கிறோம். ஆக்சுவலா பூமி அதுக்குள்ள மிதங்கிட்டு இருக்கு, நாமளும் அதுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்போ அதையும் கடந்து அப்படியே விரிந்து போறீங்க. என்ன இருக்குது? பிரபஞ்சத்துக்கு அப்பால் என்ன இருக்குது? சுத்தவெளி மட்டும்தான் இருக்கு, எல்லையற்ற சுத்தவெளி. அப்ப இந்த எல்லையற்ற தூய பரவெளி அருட்பேர் ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் முழுக்க எல்லாத்தையும் அழுத்திட்டு இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். அப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், இது எல்லாவற்றினுடைய ஆற்றலையும் அது தன்னோடு எடுத்துக்கொண்டு, சரிங்களா, அது தன்னோடு இணைத்து கொண்டு நம்மையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கின்ற காட்சி உணர்வு. சரிங்களா? அது எல்லாத்தையும் சூழ்ந்து அழுத்திட்டு வந்து எங்க கொண்டாடுது? நம்மளை சுற்றியும் அது சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. சரிங்களா? இது இட தூய்மை. அருளாற்றல் பாய்ச்சுதல்ல அப்படி நம்மளை சூழ்ந்து இருக்கிற அந்த சக்தி எவ்வளவு திணிவு மிக்கதா இருக்கும்னு யோசித்து பாருங்க. இன்னும் நமக்குள்ள வரல. அது எவ்வளவுதான் திணிவு பெற்றதா இருந்தாலும் நாம பர்மிஷன் கொடுக்காம நமக்குள்ள அபரிமிதமா வராது. சரிங்களா? அப்ப நாம் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்கிறோம். அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே, உடலிலேனா உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன்ல. சரிங்களா? ஒவ்வொரு செல்களிலும், அது போக ஒவ்வொரு உயிர்த்துகள், நம்ம உடம்புக்குள்ள கோடி 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 உயிர்த்துகள் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த உடல்லையும் உயிர்லையும் அலை 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 அலையாக அப்படியே வளைந்து 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 வளைந்து
பாய்ந்து அது அப்படியே நிரம்பி ததும்பி கொண்டிருப்பதை நீங்க வந்து உணர முடியும். நம்ம உடல் முழுக்க அந்த சக்தி இப்ப மேல இருந்து ஒரு அருவி மாதிரி ஒரு சக்தி அப்படியே கீழே இறங்குது. அது முதல்ல நம்மை சுற்றி அப்படியே நிரம்புது. அது அப்படியே நம்ம தலை உச்சியின் வழியாக அப்படியே பாய்ந்து 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 அந்த துரியம் அதில் இருக்கிற தலைப்பகுதி முழுக்க, கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், மார்புப்பகுதி, வயிற்றுப்பகுதி, தொடைகள், முழங்கால்கள், கெண்டைக்கால்கள், பாதங்கள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிடணும், அந்த சக்தி அப்படியே இறக்குறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த சக்தி எந்த அளவுக்கு நீங்க உள்ள இறக்குறமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளை விட்டு வெளியே போறதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதை நீங்க ஃபீல் பண்ணணும். அதுதான் உணர்வுபூர்வமான தியானம். சரிங்களா? இப்படி ஒருத்தர் நீங்க ஃபீல் பண்ணி தவா எடுத்துட்டா அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆரா கிளீனிங் நடந்துரும். சரிங்களா? அத்தனை பேருக்கும் ஆரா கிளீனிங் நடந்துரும். எனக்கு கூட இந்த பிராணிக் ஹீலிங் வகுப்பு போறப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்க இந்த 9 மைய தவம் நம்ம பண்றோம் இல்லையா, அது மாதிரி அவங்க கிட்ட சக்கரால கிளென்சிங் பண்ணுவோம். ஒரு சக்கரம் இருக்குன்னா, ஒரு மணிப்பூர சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மணிப்பூர சக்கரால உங்களுக்கு இப்ப எனர்ஜி கம்மியா இருக்கு. சரிங்களா? சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த சக்கரா கம்மியா இருக்கு. இன்னும் ஏதாவது ஒரு சில பல காரணங்கள்ல ஆற்றல் கம்மியா இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அங்க இருக்கிற அந்த கெட்ட எனர்ஜியை வெளியே எடுப்பாங்க. அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த கெட்ட ஆற்றலை வெளியே எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதற்குள்ள நல்ல ஆற்றலை இன்செர்ட் பண்ணுவாங்க. அப்ப எங்கிட்ட கூட வந்து கேட்டாங்க, உங்க மகரிஷி வந்து அந்த கெட்ட ஆற்றலை வெளியே எடுக்கிறதுக்கு இன்னும் வேலை பார்க்கல, நல்ல ஆற்றலை மட்டும் அதிகப்படுத்துறதுக்கு வேலை காமிச்சிட்டாங்க. அப்ப இது வந்து அந்த கெட்ட ஆற்றல் வெளியே போகாதாலும் நல்லது கெட்டது சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது சொன்னேன். அப்புறம் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தது நான் இந்த 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 கான்செப்ட் தான் சொன்னேன். இந்த மாதிரி மகரிஷி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த அருட்பேராற்றல் அப்படிங்கிற அந்த தெய்வீக இறை சக்தி, எல்லாம் வல்ல அந்த பேராற்றல் நமது தலை உச்சியின் வழியாக பாய்ந்து உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு உயிர்த்துகளிலும் பாய்ந்து நிரம்பி, சரிங்களா? அப்படி பாய்ந்து அது நிரம்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய குடம் வச்சிருக்கிறீங்க. சரிங்களா? அந்த குடத்துக்குள்ள என்ன இருக்குது? குடம் காலியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலி குடம். இப்போ குடத்துக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் நுட்பமான ஆள்னா அதுக்குள்ள காற்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. சரி, காற்று இருக்கிறதாவே வச்சுக்கோங்க. இப்போ அந்த பானையில இருந்து அந்த ட்ரம்ல இருந்து அந்த காற்றை வெளியேற்றணும். எப்படி வெளியேற்றுவீங்க? காற்றை எப்படி வெளியேற்றுறது? உறிஞ்சிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல காற்று வந்துடும். சரிதானே? அப்போ அதற்கு என்ன பண்ணணும்னா, அந்த பானைக்குள்ள தண்ணியை ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி ஊத்த 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 காற்று ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து. சரிங்களா? இதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. காற்றை வெளியேற்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது தண்ணீரை ஊற்றணும். அப்ப தண்ணீர் தான் பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி, இந்த நீல நிறத்தில் இருக்கிற ஆற்றல். அது ஏன் நம்ம தலை உச்சியின் வழியாக அப்படியே பாய விட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியா அது வந்து பாயறக்க ஆரம்பிக்கும். குறிப்பா உங்களுக்கு ஏதாவது தடங்கல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குது அப்படின்னா உடலுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியவா இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்ப அவற்றில் இந்த விஷயத்தை நீங்க நினைச்சு அந்த சக்தி உள்ள இறக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையற்ற எண்ணங்கள், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போறதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதே போல இதுல 2 டெக்னிக் இருக்கு. ஒண்ணு, தலை உச்சியின் வழியாக அப்படியே மேல இருந்து அப்படியே பாய்ந்து அப்படியே கீழே பாதை வரைக்கும் நிரம்புறது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னன்னா, ஆனா அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து கவனிக்கணும். உணர்ந்து உணர்ந்து அந்த ஆற்றலை இறக்கணும். சும்மா எடுத்தோடனேயும் ஒரே ஸ்ட்ரோக்ல சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆற்றல் அவ்வளவு சீக்கிரம் இறக்குறது உணர முடியாது. சரிங்களா? அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தலைப்பகுதி, அப்படியே கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், சரி அப்படி பாதம் வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்டா நீங்க அப்படியே இறக்கிட்டே போக 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 அந்த ஆற்றல் அபரிமிதமா வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது நோய்கள் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு 1 நிமிஷம் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும்.
அந்த எனர்ஜி டோட்டலா சேஞ்ச் ஆகி உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணணும். சரிங்களா? இது வந்து அருளாற்றல் பாய்ச்சுதல நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவது அருள் காப்பு. இந்த அருள் காப்பு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அருள் காப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது என்னன்னா அந்த இல்ல அந்த அருளாற்றல் பாய்ச்சதுலயே சுற்றில இருந்து அந்த எனர்ஜி வர்ற மாதிரி கூட நீங்க ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்ம சுத்தி தான் அந்த எனர்ஜி இருக்கு. சரிங்களா? வித்தின் அ செகண்ட்ல நம்மை சுற்றில இருக்கிற அந்த அருள் ஆற்றல் நமக்குள்ளாக எல்லா திசைகளிலிருந்தும் பாயறத உங்களால உணர முடியும். நீங்க ஜஸ்ட் நினைச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆற்றல் உள்ள வந்துடும். நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற பதிவுகள், கழிவுகள், வினைப்பதிவுகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு போகும். நீங்க ஏதாவது உடல் தேவை ஏதாவது இருக்குது அப்படின்னா, உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அந்த இடத்துல மட்டும் அந்த ஆற்றலை கவனிக்கிறது கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும். அவ்வளவுதான். தனிமையா பண்ணும்போது இந்த தவத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும். சரிங்களா? இந்த வார்த்தையை வச்சுட்டே நீங்க தவம் பண்ணலாம். அருட்பேராற்றல் உடலிலே உடையோ அலையிலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம்னு நீங்க சொல்லிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது அருள் காப்பு. அருள் காப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி உணர்வுபூர்வமா பண்ணணும்னா, அந்த இறை ஆற்றலைத்தான் நம்ம வந்து காப்பாக அமைக்கிறோம். அப்ப அந்த இறை ஆற்றல் கூட மனதை கொண்டு போய் வச்சுக்கணும். அப்ப அந்த இறை ஆற்றல் டோட்டலா நமக்கு இந்த பிரபஞ்சம் வரைக்கும் வந்து, நம்ம பூமி வரைக்கும் வந்து, நாம இருக்கிற இடம் வரைக்கும் வருது. இந்த அருள் காப்பையுமே நீங்க என்ன பண்ணலாம்? பிரபஞ்சம் முழுக்கத்துக்கும் வேணாலும் சேர்த்து போடலாம். பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் கூட நீங்க அருள் காப்பு போடலாம். இடத்தூய்மை பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் பண்ணலாம். அருளாற்றல் பாய்தல் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நீங்க என்ன பண்ண முடியும்? அருளாற்றலை பாய்ச்ச முடியும். அருள் காப்பை கொடுக்க முடியும். அருள் காப்பு போடுறப்ப அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்கு முன்னாடி மகரிஷி இருக்கிறதா நினைச்சுக்கோ. ஏன்னா இந்த அருள் காப்பை ஃப்ரேம் பண்ணவர் மகரிஷி தான். சரி, அப்ப அது அவருக்கு இதை பற்றின அறிவு முழுமையாக இருக்கும். சரிங்க. அப்ப மகரிஷி அவங்களே நமக்கு முன்னாடி எழுச்சி பெற்று நம்மை சுற்றி அப்படியே அருள் காப்பு போடுற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் குருமகான்கள் எல்லாரும் இருக்கிற மாதிரி பண்ணாலும் தப்பு கிடையாது. அப்ப இந்த இடத்தையுமே அருளாற்றல் பாய்ச்சுதல், அன்னை தந்தை ஆசான், சாரி மன்னிக்கணும், அருள் காப்பு, இந்த மூணுக்கும் வந்து நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்து முதல்ல செஞ்சு பழகணும். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் டைம் அதுக்குன்னு கொடுத்து செய்யணும். ஏன்னா நார்மலா மன்றங்கள்லயோ மற்ற இடங்கள்ல எடுக்கிறப்ப அவ்வளவு டைம் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்கள குறையா சொல்லல, பட் அந்த டைம் கொடுக்க முடியாது. அரை மணி நேரத்துல 20 நிமிஷத்துல ஒரு தியானம் எடுக்கணும்னா இதுக்கெல்லாம் நீங்க டைம் கொடுத்துட்டு இருந்தா விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதனாலதான் நம்ம மத்தியான நேரத்துல ஏன் ஆழ்நிலை தியானம் இவ்வளவு தூரம் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த டைமிங்கோட நீங்க அந்த மெடிடேஷனை பண்ணணும். அப்பதான் அதுக்கு ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் வேணும் நமக்கு. சரி, ஒரு தவம் பண்ணா அதனோட ரிசல்ட் வரணும். அப்ப இந்த அருள் காப்பை இப்படி பயன்படுத்துங்க. குறிப்பா மகரிஷி அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க கைகளை உயர்த்தி அப்படியே உங்க தலைக்கு மேல ஒரு அடி தூரத்துல அப்படியே உங்க தலையை சுற்றி அவர் அருள் காப்பு போடுறத நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கணும். அப்ப அந்த ஆற்றல் அப்படியே ஜிவ்வுன்னு இறங்குறதையும் அந்த சக்தி நமக்கு பாதுகாப்பா இருக்கிறதையும் உங்களால நல்லா நல்லா உணர முடியும். சரிங்களா? சரி, அப்ப இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்க இன்னைக்கு வந்து மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம அடுத்தது தியானத்துக்குள்ள போறப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்ணணுங்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இதுதான் போகும். இந்த வாரம் இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ள விஐபி நம்பர் கொடுத்து குரூப் பிரிச்சோம்னா அடுத்த ப்ராசஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? மிக மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் இருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள்.